ஹலோ மக்களே! வெல்கம் டூ சாதுஸ் ரெசிபீஸ். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். பார்க்கறதுக்கே நல்லா கிரீனரியா இருக்குல்ல. நாங்க ஊருக்கு போகும்போது, எங்க கண்ல டக்குன்னு ஒரு கத்திரிக்காய் தோட்டம் கண்ல பட்டுது. உடனே என்னோட குழந்தைங்க வந்துட்டு கார ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, "கத்திரிக்காய் தோட்டம் போய் பார்க்கணும். அங்க வந்து பறிச்சுட்டு வரலாம்." அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களும் போனோம். பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷா கொத்து கொத்தா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. நெறைய இருக்கு. அங்க பார்த்தா ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிங்க மார்னிங்கே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் பெர்மிஷன் கேட்டோம். பெர்மிஷன் கேட்ட உடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு "எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்டின்னாங்க. என்னையும் பறிச்சுக்க சொன்னாங்க. குழந்தைங்களையும் பறிச்சுக்க சொன்னாங்க. நான் "எவ்வளோ சொல்லுங்க" அப்டின்னு கேட்டா ரூ. 1 கூட வேணாம் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நிஜமா யார் இந்த காலத்துல அப்படி சொல்லுவா? அந்த மனசு தாங்க கடவுள். நானும் அவங்களோட வொர்க்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சு குடுத்துட்டு, "இல்ல வேணாங்க, நாங்க பார்த்துக்குறோம்" சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க் முன்னாடி நம்மளது வந்து அவ்வளவா பெருசா ஃப்ரெஷ்ஷா தெரியல. நம்மளுக்கு கத்திரிக்காய் பறிச்சு குடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இது உங்க தோட்டமா பாட்டி? ம். நல்லா இருக்குல்ல? நல்ல அனுபவம். எங்களுக்கு சிட்டில இந்த மாரி அனுபவம்லாம் கிடைக்கிறது இல்ல. மொத்தமா இவ்ளோ கத்திரிக்காய் நாங்க பறிச்சோம். ரூ. 1 கூட வேணாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. நான் கொஞ்சம் காசு குடுத்துட்டு வந்தேன். அப்புறம் குழந்தைங்களையும் பறிக்க வச்சாங்க. "எவ்வளோ வேணாலும் ஆ நீங்க வந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்." அப்படின்ற ஒரு 3 பெர்சன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாம, ஆ ரொம்ப நல்லா பேசி பழகுனாங்க. நிஜமா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் குழந்தைங்களுக்கு முடிஞ்சா இந்த மாரி ஏதாவது ஒரு ஃபார்ம் அந்த மாரி இடத்துக்கு போயிட்டு, அவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸு, அப்புறம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபுட்டோட வேல்யூவும், அதோட அருமையும் புரியும். ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பக்கத்திலேயே ஒரு மாங்காய் தோப்பு. அங்க மாங்காவும் என் பொண்ணு பறிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு எட்டலனாலும் ஜம்ப் பண்ணி பறிச்சு தான் தீருவேன் அப்படின்ட்டு எப்படியோ ஒரு 4, 5 காய் பறிச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். 4 மாங்கா பறிச்சிருக்கேன். இந்த மாரி கிரீனரி எக்ஸ்போஷர் நீங்களும் கிட்ஸுக்கு குடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.